வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில நாம என்ன பார்க்க போறோம்னா, டாடா ஐபிஎல் 2025 பாயிண்ட்ஸ் டேபிள் 25th மார்ச் 2025 மேட்ச் நம்பர் 4க்கு அப்புறம் ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அகைன் இது வந்து முதல் சுற்று போட்டிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் அவங்கள தவிர பாக்கி எல்லாரும் தலா மற்ற அணிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 அணிகளும் தலா ஒரு போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 போட்டிகள் நடந்திருக்கு. இதில் வந்து சன்ரைசர்ஸ் வந்து புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 2வது இடத்துல இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் ஒரு புள்ளிகள் பெற்று அவங்க விளையாடின முதல் போட்டியில் ஜெயிச்சு ஒரு புள்ளிகள் பெற்று 3வது இடத்துல இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் நேற்று வந்து எல்எஸ்டியோட வின் பண்ணிட்டு 4வது இடத்துல இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் இன்னைக்கு விளையாட போகிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்த 4 அணிகளும் தோல்வி விட்டுறதால அவங்க எல்எஸ்ஜி வந்து 7வது இடத்துல இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 8வது இடம், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து 9வது இடம், ராஜஸ்தான் ராயல்ஸ் 10வது இடம். நம்ம நேற்றே இந்த காணொலியில் டைட்டில் வச்சு போட்டிருந்தோம். அதாவது முன்னாள் சாம்பியன்கள், நடப்பு சாம்பியன் மற்றும் முதல் சாம்பியன் 3 பேருமே கடைசி 3 இடங்களை பிடிச்சிருக்காங்க. பட் அகைன் இது வந்து சும்மா நம்ம என்ன ஒரு ஃபன்னுக்காக சொல்லலாம். பட் ஆக்சுவலாக என்னன்னா முதல் சுற்று ஆட்டங்கள் தான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இங்கேருந்து எமர்ஜ் ஆகிட்டு நல்ல டீம்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரதான அணிகள் எல்லாமே பிரதான அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ட்ரெடிஷ்னலாக விளையாடுற மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்கள தவிர மற்ற அணிகளும் வந்து ஓரளவுக்கு எமர்ஜ் ஆகிட்டு நல்லா விளையாடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சன்ரைசர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ஃபைனல் போனாங்க. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து சாம்பியன் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டீமை தவிர மற்ற அணிகளும் வந்து ஒரு நல்ல வெற்றி பெற்று அவங்களோட பிளேயர்ஸும் நல்லா வராங்க. ஸோ இந்த அணி தான் வெல்லும், இந்த அணி தான் சாம்பியன்னா, ஐபிஎல்னா இந்த டீமுக்கு தான் சொந்தம் அப்படின்ற அந்த காலம்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நேற்று நடந்த எல்எஸ்ஜி டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த போட்டியில் பார்க்கலாம். ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருந்தது இந்த போட்டி. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மயிறு இழையில் தப்பின மாதிரி ஒரு விக்கெட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 31 பாலில் 66 ரன்னு, 5 6 5 பவுண்டரி. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் லாஸ்ட் இயர் ரிங்கு சிங் வந்து ஒரு சாத்தி அவர் வந்து ஒரு பெரிய எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாரு. ஸோ அந்த மாதிரி இவர் ஆடி இருக்காரு அசுதோஷ் சிங். ஸோ வரப்போ போட்டிகளில் இவர் எப்படி நின்று நிலைத்து விளையாடுறாருன்னு பார்க்கலாம். அதே போல் விப்ராஜ் நிகம் அவரை பார்த்தீங்கன்னா 15 பாலில் 39 ரன் எடுத்திருக்காரு. ஸோ 5 பவுண்டரி 2 6 அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு விக்கெட்டு வித்தியாசத்தில் தான் வின் பண்ணியிருக்காங்க. மயிரேழில் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 19.3 ஓவரில் 211 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகள் இழந்திருந்தாங்க. ஸோ முதல்ல விளையாடின எல்எஸ்ஜி அவங்க வந்து பார்த்தோம்னா 20 ஓவர்கள் முடிவில் 209 ரன்னுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் ஒரு அற்புதமான 72 ரன்கள் எடுத்திருந்தாரு. நிக்கோலஸ் பூரன் வந்து 75 ரன்கள் எடுத்திருந்தார் 30 பாந்தில். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா 250 200. மிச்சல் மார்ஷ் 200 ஸ்ட்ரைக் ரேட்டு, நிக்கோலஸ் பூரன் வந்து 250 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ வச்சு விளாசிருக்காங்க. ஆனால் கடைசியில் வந்த ஆட்கள் பேட்டர்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதால இன்னொரு 20 ரன்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஸோ அதனுடைய விளைவாக தான் அவங்க வந்து ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்று போயிட்டாங்க. பட் இன் எனி கேஸ் ஒரு போட்டின்னு இருக்கும்போது வெற்றி தோல்விகள் அப்படின்றது சகஜம்தான். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்க போகிற போட்டியோட ப்ரிவியூவும் பார்த்தலாம். குஜராத் டைட்டன்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் விளையாடுறாங்க அகமதாபாத்தில். ஸோ ஒரு அணிகளுமே நிச்சயமாக தங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நடக்க போகிற போட்டிலையும் பஞ்சாப் கிங்ஸா இல்லை குஜராத் டைட்டன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த போட்டி 4-5 மணி நேரங்களில் இந்த போட்டி நடக்க போகுது. ஸோ
நிச்சயமா அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. ஜாஷ் பட்லர் விக்கெட் கீப்பர் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. சுப்மன் கில் இருக்காரு. கிளென் பிலிப்ஸ் நியூசிலாந்து சாத்துறாரு. வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திரிவேதி, ரஷீத் கான், சாய் கிஷோர், ரபாடா, சிராஜ், முகமது சிராஜ், பிரசித் கிஷான், இஷாந்த் சர்மா, ஜெயந்த் யாதவ், லேம்ரார். ஒரு லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு முறை லேம்ரோர் வச்சு விளாசினதை பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங் லைனப் இருக்காங்க. அதே போல் பிபிகேஎஸ் பார்த்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர், ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ அங்கே போயிருக்காரு. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு அசத்தினார் ஸ்ரேயஸ் ஐயர். இப்போ அவர் அங்கே இருக்கார். ஸோ அவர் கேப்டன். பிரிவ்ராம், மேக்ஸ்வெல், வார்டியா, ஸ்டாய்னிஷ், யான்சன், ஹர்பர் பிரார், அஷ்ரதீப் சிங் நல்ல ஒரு பவுலர் டீமுக்காக வந்திருக்காரு. சஹால், பிரவீன் தூபே, லாக்கி ஃபெர்குசன் நியூசிலாந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல லைனப் இருக்குது. நிச்சயமாக இன்றைக்கி நடக்க போகிற போட்டியும் ஒரு முதல் வெற்றியை பதிவு பண்ணுறதுக்காக குஜராத்தும் பஞ்சாபும் போராடுவாங்க. அந்த நாம் போட்டி முடிவில் எப்படி ரிசல்ட் வருது, அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். காணொலி கண்டதுக்கு நன்றி. வணக்கம்.